தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. 30 லட்சம் வரை லஞ்சம் பெற்று அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் செய்யப்படுவதாக தாவேகா வழக்கறிஞர் தகவலை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் லஞ்சம் பெற்றதாக தாவேகா வழக்கறிஞர் ஞானசௌந்தரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். முழு விவரங்களை எமது செய்தியாளர் ராம்ஜியிடம் கேட்கலாம். வணக்கம் ராம்ஜி, வழக்கு விவரங்கள் என்ன, பதிவு பண்ணலாம்? விழுப்புரம் மாவட்டம் சாலமேடு பகுதியைச் சேர்ந்தவரும் தாவேகா வழக்கறிஞர் இணை செயலாளருமான ஞானசௌந்தரி என்பவர் தாக்கல் செய்த வழக்குல அரசு வழக்கறிஞர் நியமனம் தொடர்பாக தமிழக அரசு ஜூன் 5ஆம் தேதி வெளியிட்ட அறிவிப்பின் அடிப்படையில பட்டியலினத்தைச் சேர்ந்த நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தான் தாவேகா மாவட்ட செயலாளர் என் மோகன்ராஜ் அறிவித்தபடி மகளிர் நீதிமன்றத்துல அரசு சிறப்பு வழக்கறிஞர் பணிக்கும் மாவட்ட முதன்மை மற்றும் சார்பு நீதிமன்றங்கள்ல அரசு கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் பணிக்கும் விண்ணப்பித்ததாக குறிப்பிட்டுள்ளார்கள். விண்ணப்பம் செய்வதற்கான கெடு ஜூன் 29ஆம் தேதி மாலை என அறிவிக்கப்பட்ட நிலையில அன்றைய தினம் பிற்பகலிலேயே நியமன பட்டியல் என வாட்ஸ்அப்ல தகவல் பரவியதாகவும் இது குறித்து மாவட்ட செயலாளரிடம் விசாரித்த போது அதுதான் இறுதிப்பட்டியல் என கூறியதால் தன்னுடைய மனுதாரர் அதிர்ச்சி அடைந்ததாக அந்த மனுவிலே தெரிவித்துள்ளார்கள். ஒரு அரசு வழக்கறிஞர் நியமனத்திற்கு 5 லட்சம் ரூபாய் முதல் 30 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் பெற்றுக்கொண்டு பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர்களே அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்படுகிறார்கள் என்றும் தாவேகா மாவட்ட செயலாளர் மோகன்ராஜ் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் கூட்டு சேர்ந்தும் தாவேகா பொதுச் செயலாளர் அமைச்சருமான புசி ஆனந்த் பரிந்துரை அடிப்படையிலும் இந்த நியமனங்கள் நடந்துள்ளதாக மனுதாரர் ஞானசௌந்தரி அந்த மனுவிலே குற்றச்சாட்டு வைத்துள்ளார்கள். எனவே தங்கள் கட்சியின் தலைவரும் முதலமைச்சரான விஜய் தனது ஆட்சியில லஞ்சம், ஊழல், விதிமுறை ஆகியவற்றை அனுமதிக்க மாட்டேன் என்று கூறிய ஒரு நிலையில சட்டத்துறை செயலாளர், மாவட்ட ஆட்சியர், பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆகியோர் அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எனவே இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு முதல்வர் விஜய்க்கு இருப்பதாகவும் அந்த மனுவிலே தெரிவித்துள்ளார். எனவே அரசு வழக்கறிஞர் நியமனத்துல தனக்கு வாய்ப்பளித்த நியமனங்களை மேற்கொள்ள உத்தரவிட வேண்டும் என்றும் அதுவரை இந்த அறிவிப்பானை தடை விதிக்க வேண்டும் என்று அந்த மனுவிலே கோரிக்கை வைத்துள்ளார். இந்த மனு நாளை மறுநாள் அன்று விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் 30 லட்சம் வரை லஞ்சம் பெறப்பட்டுள்ளது என தாவேகா வழக்கறிஞர் ஞானசௌந்தரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அண்மை தகவல்களுக்கு நன்றி. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.